அண்மை செய்தி. ஞானசேகரனுக்கு ஜூன் 2 தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என சென்னை மகளிர் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். சரவணன், முழு விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் தான் என்று நீதிமன்றம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தண்டனை விவரம் ஜூன் 2 அறிவிக்கப்படும் என்று நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்திருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்தளவுல டிசம்பர் மாதம் இந்த சம்பவம் நடந்தது. பிறகு வழக்கு பதிவு செய்யப்பட்டு கோட்டுப்புறம் போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு விசாரணை மாற்றப்பட்டது. பிப்ரவரி மாதம் 24 குற்றப்பத்திரிகை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார்கள். அதற்கு பிறகுதான் இந்த வழக்கு மகிழா நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. மகிழா நீதிமன்றத்துல ஒரு மாத காலத்திற்குள்ளார 29 பேர் கொண்ட அந்த சாட்சியங்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு மிக விரைவாக இந்த வழக்கில் ஒரு இறுதிக்கட்டம் எட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு தேவையான அனைத்து ஆதாரங்களும் கொடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கினுடைய தீர்ப்புல இந்த குற்றச்சாட்டுல 12 சட்டப்பிரிவுகளில் பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கில் 12 குற்றச்சாட்டுகள் 11 சட்டப்பிரிவுகள்ல 11 குற்றச்சாட்டுகள்ல குற்றம் நிரூபணமாகி இருக்கிறது என்று நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்து ஞானசேகரன் தான் இதில் குற்றவாளி என்பதையும் அறிவித்திருந்தார். அதே வேளையில இந்த வழக்கில் தண்டனை விவரம் ஜூன் 2 அறிவிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீதிபதி ராஜலட்சுமி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த குற்றவாளி ஞானசேகரன் தான் என்று அறிவிக்கப்பட்டவுடன் ஞானசேகரன் தரப்பிலிருந்து அவர் தரப்பு வழக்கறிஞர் அவருடைய குடும்பத்தினரை காரணம் காட்டி அவருக்கு பெண் குழந்தைகள் இருப்பதை சுட்டிக்காட்டி குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று முன்வைத்தார்கள். அதே வேளையில அரசு தரப்பில் வாதம் செய்த வழக்கறிஞர் இவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் இவருடைய கொடிய குற்றத்தை புரிந்ததனால இவருக்கு இரக்கம் காட்டக்கூடாது என்று அரசு தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அரிதிலும் அரிதான இது போன்ற வழக்குல அதிகபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்றும் அரசு தரப்புல தொடர்ந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. 2 தரப்பினுடைய வாதங்களும் முன்வைக்கப்பட்ட நிலையில் தண்டனை விவரங்கள் ஜூன் மாதம் 2 அடுத்த மாதம் 2 அறிவிக்கப்படும் என்று நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்திருக்கிறார். இந்த ஞானசேகரன் மீது 12 சட்டப்பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கு நடந்து வந்தது. இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை பார்த்தோம் என்றால் இந்த வழக்குல 23 பாதிக்கப்பட்ட மாணவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி அந்த புகாரை அளித்திருந்தார். 24 ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். பிறகு டிசம்பர் 28 இந்த வழக்கு பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் 3 பேர் கொண்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழு சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. விசாரணை மாற்றப்பட்டிருந்தது. டிசம்பர் மாதம் 23 குற்றம் இந்த சம்பவம் நடந்து 28 சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு மாற்றப்பட்டு ஜனவரி 5 ஞானசேகரன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. ஏற்கனவே பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடையவர், குற்ற வழக்குகள்ல தொடர்புடையவர், திருட்டு வடிவரி போன்ற வழக்குகள்ல இந்த நபர் ஞானசேகரன் தொடர்புடைய நபர் என்னும் நிலையில ஜனவரி 5 இவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. பிறகு பிப்ரவரி 24 100 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு மகிழா நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில இன்றைய தினம் குற்றவாளி என்று மகிழா நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது.